இன்னைக்கு வந்து கட்டிங் உள்பாவோட கட்டிங் வந்து சொல்லி தர போகிறேன். எப்படி துணி போட்டுக்கிறது, எவ்வளோ எடுக்கிறதுங்கிறத. 2 மீட்டர் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 2 மீட்டர் போகும். கொஞ்சம் பாடி சவுட்டாக இருக்கிறவங்களுக்கு 2.5 மீட்டர் போகும். இப்போ இப்படி போட்டுக்கணும். துணி வந்து இப்படி போட்டுக்கணும். இந்த ஃபோல்டு ரெண்டும் இப்படி இருக்கணும். இதுவும் ஃபோல்டாக இருக்கணும், இதுவும் ஃபோல்டாக இருக்கணும். இப்போ இது மாதிரி போட்டுக்கணும். எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத சொல்கிறேன். இங்கேருந்து 5 அளவு வச்சுக்கணும். இந்த இடத்துல இருந்து 6 ஃபீட் பாவடை, இங்கிருந்து 5, இங்கிருந்து 11.5 இருக்கும். 11.5 12. இந்த 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு மீதி 11.5. ஹைட் அடுத்தது ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இங்க 5.5, அதுக்கப்புறம் இந்த இதோட எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஹைட்டு பார்க்கணும். ஹைட் வந்து 34 வச்சுக்கலாம். 34 34 34 11. இங்க 12 இருந்து தோல்வியோ, அதே மாதிரி இங்க இருந்து 12, இங்க இருந்து 12. இப்போ இந்த இதை வந்து அதே மாதிரி இங்க இருந்து 5.5 கரெக்டாக குறிச்சிக்கணும். இப்போ எப்படி கட்டிங் பண்ணா, இப்போ ஃபர்ஸ்ட்டு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது மாதிரி ஃபோல்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி உள்பாவில் 2 மீட்டர் வாங்கி, நார்மலாக இருக்கிற வாழ்க்கை 2 மீட்டர், கொஞ்சம் சவுட்டாக இருக்கிற வாழ்க்கை 2.5 மீட்டர். இப்படி இது மாதிரி இந்த 2 ஃபோல்டும் இப்படி இருக்கணும். நம்ம பக்கம் வந்து ஃபோல்டு தான் இருக்கணும். இப்படி இங்கேருந்து 5.5 எடுத்துக்கணும். இங்கேருந்து 12, அதே மாதிரி இங்கேருந்து 12, இங்கேருந்து 5.5. இப்போ கோடு போட்டுக்கணும். கிராஸாக கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கணும். இல்லை ஸ்கேலில் கூட இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இங்கிருந்து இங்கே இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த இதுவும் சமமாக இருக்கணும். இது வந்து பட்டிக்கு, இது வந்து இடுப்பு பட்டிக்கு. ஓகேயா? இப்போ கட் பண்ணலாம். வந்து பட்டிக்கு. இப்போ அடுத்தது இதை கிராஸ் பண்ணி, இந்த கிராஸை கட் பண்ணணும். புரியுதா? பண்ணி அந்த கிராஸாக வரணும். அதுக்கு தான் இது வந்து பட்டிக்கு வச்சுக்கணும். கீழே பாட்டத்தில் இருந்தது பட்டிக்கு வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து 5.5, அங்கேருந்து 12, அதே மாதிரி இங்கேருந்து 12, இங்கேருந்து 5.5. இப்போ கிராஸாக அதுக்கு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ கட் பண்ணிடணும். கட் பண்ணால் இப்படி வருது. இப்படி வந்ததை என்ன பண்ணணும், இங்கே இது வந்து ஃபோல்டாக இருக்கும். இந்த மேலே இந்த இடத்துல இப்படி ஃபோல்டாக இருக்கும். இதையும் கட் பண்ணிடணும். 6 பீஸ் சொல்லியோ. இப்போ பண்ணிட்டா இப்போ இப்படி வரும். இப்போ இந்த இது வந்து இப்படி வரும். இது வந்து நடுவில் வர்ற பீஸு. 6 பீஸில் இது சென்டரில் வர்ற பீஸு. அதே மாதிரி இதுவும் சென்டரில் வர்ற பீஸ். ஃப்ரண்ட்டு பேக்கு, இதுவும் சென்டர். இந்த ஃப்ரண்ட்டு பேக்குன்னு வரும்.
ஓகேயா? இதுவும் ஃபோல்டா இருக்கும். இதையும் கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபோல்டா இருக்கும். இதையும் கட் பண்ணி இப்போ மேலே இப்போ முதல்ல இருந்து இப்போ வச்சு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். போட்டு இங்கேருந்து 5.5 எடுத்துட்டோம். இங்கேருந்து 12. அதே மாதிரி அங்கேருந்து 5.5, இங்கேருந்து 12. இப்போ கிராஸாக போட்டு இப்படி கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கோல் இருக்குங்கிறதுனால அதை தனித்தனியாக இப்படி எடுத்துக்கிட்டோம். தனி பீஸாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே 4 இருக்கும். 4 பீஸும் தனியாக எடுத்துக்கிட்டோம். இங்கே 1 2. இப்போ இதையும் கட் பண்ணணும். இங்கே ஒரு 4 பீஸ் இருக்கும். கட் பண்ணியாச்சு. இதுவும் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இந்த மீறி துணி பட்டிக்கு வரும். இதுதான் உள்பாவிடா அப்படின்னா இந்த துணியை நம்ம இப்படி போட்டு பண்ணோம்னா இது வந்து இந்த பீஸ் வந்து இந்த பட்டிக்கு இடுப்பு பட்டிக்கு வரும். இதை அப்படியே வச்சிடணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன். இப்போ ஒரு பீஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி போட்டுக்கணும். எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் இருந்து இந்த 4 பீஸில் இருந்து ஒரு பீஸை எடுக்கணும். பீஸை எடுத்துக்கணும். எடுத்து இப்போ என்னென்னா இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓரத்தை வரணும். இது வந்து கிராஸும் ஒன்று சேரும். இப்படி கிராஸும் இப்படி ஒன்று பண்ணணும். இப்படி தைக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீஸை எடுத்து அந்த சைடு அதுவும் கிராஸும் ஒன்றா சேரணும். இந்த பக்கம் வந்து நேர் பக்கம் இந்த நேராக இருக்கிறது அந்த சைடு எப்படி தான் வரணும். இந்த பக்கம் இப்படி வரும் பாவடை. இது வந்து எல்லாருக்குமே இது தாராளமாக இருக்கும் பாவடை. இப்போ இது வந்து 2 தையல் போடணும். அங்க 2 தையல் போடணும். ஓகேயா? இந்த சென்டர் பீஸ் இன்னொன்று இருக்குல்ல, 2 பீஸ் தானே எடுத்தோம். இந்த 2 பீஸ்ல மேலே இடுப்பு சைடு இது ஃப்ரண்ட் பக்கம். ஃப்ரண்ட்டுன்னு இல்லை, ஃப்ரண்ட்டு பேக் எப்படி வந்தாலும் இருக்கும். அதே மாதிரி சென்டர் பீஸா இப்படி போடணும். இதை முதல்ல இந்த பக்கமும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு இதை அப்படியே சேர்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதையும் இதுவும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இது இன்னொரு பீஸ்ல 6 பீஸ் பாவாடை. இது இன்னொரு பக்கம் அதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இது தனியா ஜாயின் ஆயிடும். இந்த இது தனியா ஜாயின் ஆயிடும். இந்த இது தனியா ஜாயின் ஆயிடும். அப்போ இது ஒரு ஃப்ரண்ட் பேக். அப்புறம் மீதி எல்லாம் இந்த சைடுல இதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணா பாவாடை வந்துடும். ஓகேயா? அது இந்த இடத்துல இந்த சைடெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது இப்படி மடிச்சு இப்படி தைச்சுக்கணும். தைச்ச பாவாடை கொண்டு வரல. அப்புறம் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடுப்பு இருக்குல்ல, இந்த இடுப்பு இதை வந்து இந்த இடுப்பு துணியை இதனுடைய அகலம் பார்த்து இதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கணும். விட்டா இருக்கும்.
ஜாயின் பண்ணிட்டு ஒரு நீளம் இது கிடைக்கும். இது நீளமாக கிடைக்கும். நமக்கு அந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து இப்படி வச்சு இது இதெல்லாம் பட்டியாக வச்சுக்கணும். ஆனால் தைக்கிறப்ப அதை காமிக்கணும். தைக்க தெரியாதவன் என்னை கொஸ்டின் கேட்பா, பட்டி எப்படி தைக்கிறது. அதை இப்படி தைச்சிட்டு நான் சொன்னால் சாம்பிளுக்கு வச்சுக்கணும். இப்படி ரெண்டா இந்த ஒரு துணி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு ஜாயின் ஆகிடுவது. அதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து இந்த பக்கம் வைக்கணும். இந்த பக்கம் வச்சு சுற்றி அப்படி எடுத்துன்னு வரணும். இப்படி வச்சு ஒரு சைடு மட்டும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் திருப்பி இப்படி மடித்து தைக்கணும். இப்படி வரும் பட்டி வந்து இப்படி வரும். பட்டி இப்படி வரும். அது ஒரு சைடு தான் இப்படி தைச்சி எடுத்துட்டு வரும். அப்படியே வந்துடும். தைச்சி காமிச்சா அப்படி இந்த தைச்ச பாவாடை எடுத்துன்னு வரீங்க.